வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி முதலிடத்தை பிடித்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகரப்பகுதி முழுதும் வாய்க்கால் மீது போடப்பட்ட இரும்பு கிரில் கம்பிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி முதலிடத்தை பிடித்தார். புதுச்சேரி பிள்ளையார் குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவிழாவையொட்டி திருநங்கைகளுக்கான அழகிகள் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி 3 சுற்றாக நடைபெற்றது. முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும், 2வது சுற்று மாடர்ன் உடைகளிலும், 3வது சுற்று தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்த அழகி போட்டியில் முதல் 5 இடங்களை பிடித்த திருநங்கைகள் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதலிடத்தை பிடித்து மிஸ் பிள்ளையார் குப்பம் என்ற பட்டத்தை தட்டி சென்றார். முதல் பரிசான 1 பவுன் தங்க நாணயத்தை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் வழங்கினார். 2ஆம் இடத்தை ருத்ராவும், 3ஆம் இடத்தை தானஸ்ரீ, 4ஆம் இடத்தை ஐஸ்வர்யா, 5ஆம் இடத்தை அன்னையா ஆகியோர் பிடித்தனர். இந்த விழாவில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். Fourth place goes to Aishwarya. இந்த நேரத்தில் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, அரசுக்கிட்டையும் மற்றவங்கிட்டையும் திருநங்கைகளை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுய முன்னேற்றத்துக்காக ஈஸியாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு இந்த விழாவை அமைச்சு கொடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், அழகி போட்டி நிர்வாக குழு, அப்புறம் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அவங்களுக்கும், எங்களுடைய திருநங்கைகள் தலைவி எங்கள் எல்லாரோடைய மாடரேட்டர் டாக்டர் ஸ்ரீதல் நாயக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மரையன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் வந்து தங்கி அரவிந்தருடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். அதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். அன்னை புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அன்னை வருகை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னையின் ஆண்டு வருகை தினமான இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அன்னையின் அறையை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் அன்னை வருகை தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. புதுச்சேரி நகரப்பகுதி முழுதும் வாய்க்கால் மீது போடப்பட்ட இரும்பு கிரில் கம்பிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பா வடிவ வாய்க்கால் மீது இரும்பு கம்பிகளால் கிரில் பலகை அமைக்கப்பட்டது. சில இடங்களில் தரமற்ற கம்பிகள் பயன்படுத்தியதால் பல டன் லோடு ஏற்றி செல்லும் லாரிகள் கடக்கும் போது கிரில் பலகையாக போடப்பட்ட பகுதியில் இரும்பு கம்பிகள் உள்பக்கமாக உடைந்து விடுகிறது. இதனால் உடைந்த கிரில்களின் இடைவெளியில் நடந்து செல்வோர் கால்கள் நுழையும் அளவுக்கு அகலம் உள்ளது. நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் இரும்பு கிரில்களில் பல கம்பிகள் உடைந்து விட்டது. சண்டே மார்க்கெட்டில் குழந்தைகளுடன் ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த கிரில் மீது நடந்து செல்லும் போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கால் தவறி விழுந்து காயமடைந்து வருகின்றனர். எனவே புதுச்சேரி நகரப்பகுதி முழுதும் உள்ள இது போன்ற கிரில்களில் உடைந்து கிடக்கும் கம்பிகளை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் சராமரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ், வயது 28. இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதத்துக்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார். இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு செயலில் இதில் ஈஸ்வருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் 1 மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் அங்குள்ள கங்கை முத்துமாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றுள்ளது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்றுள்ளார். அப்போது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்ற போது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சராமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதனையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் மணியை கொலை செய்த ஈஸ்வர் என்ற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய போது ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர், கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட 3 கத்திகள், 2 மொபைல் போன்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மற்றவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். புதுச்சேரியில் பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மூலம் 400 மீட்டர் சாலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா, டீ கப் உள்ளிட்டவற்றை புதுச்சேரி அரசு தடை செய்துள்ளது. ஆனால் தடையை மீறி இவை சில இடங்களில் தயாரிக்கப்படுவதுடன் விற்பனையும் செய்கின்றனர். இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் 5 டன் அளவுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் உள்ளது. இவற்றை சாலை அமைக்க பயன்படுத்த சுற்றுச்சூழல் துறை முடிவு செய்தது. பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீது வெப்பம் அதிகரிக்க செய்து அதனை பொடி பொடியாக மாற்றினர். இந்த பொடி கலவையை தார் சாலை அமைக்கும் போது சாலையை அமைக்கும் பயன்படுத்தும் மொத்த தார் அளவில் 10% சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் தார் சாலையில் ஏற்படும் சிறிய துவாரங்கள் இன்றி சாலை அமைக்க முடியும். இந்த முறையில் பறிமுதல் செய்த ஒருமுறை பிளாஸ்டிக் துகள்கள் சேர்த்து 400 மீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணி நெல்லித்தோப்பு கருணாகரன் வீதியில் 4 மற்றும் 5வது குறுக்கு வீதியில் நடைபெற்று வருகின்றது. இதேபோல் புதுச்சேரி முழுவதும் உள்ள நகர உட்புற சாலைகளில் பறிமுதல் செய்துள்ள ஒருமுறை பிளாஸ்டிக் துகள்கள் மூலம் சாலை அமைக்க ஏற்பாடு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு சாக்கு எங்க தான் இருக்கா கட்டிடுறியா? அதிகரித்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் நகர பகுதியில் கழிப்பிடங்கள் இல்லாததால் பொது இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிகம் தேடப்படும் சுற்றுலா மையமாக புதுச்சேரி மாறியுள்ளது. ஆனால் புதுச்சேரி நகர பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படையான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தாமல் உள்ளது.
குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் நகரத்தில் பொது கழிப்பிடங்கள் இல்லாதது பெரும் குறையாக உள்ளது. கடற்கரை சாலை, அண்ணா சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, சுப்பையா சாலை ஆகிய சாலைகளுக்கு இடையிலான நகர பகுதியில் பொது கழிப்பிடங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே உள்ளது. கழிப்பறைகளை லென்ஸ் வைத்து தேடும் அளவிற்கு நிலைமை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிக்கின்ற கடற்கரையில் கழிப்பிடங்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதே உண்மை. கழிப்பிடங்களின் பராமரிப்பு படு மோசமாக உள்ளது. பல இடங்களில் உள்ளே யாரும் செல்ல முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுகிறது. புதுச்சேரி அரசுக்கு சுற்றுலாவை மிகப்பெரிய பருவாயை ஈட்டித் தருகிறது. எனவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போர் கூடுதலான கழிப்பிட வசதிகளை பொது இடங்களில் ஏற்படுத்தி தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற கிண்ணி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ளது காமாட்சி அம்மன் கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான கிண்ணி தேரோட்டம் இரவு நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்ட கிண்ணி தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேரானது மாட வீதிகளான காமாட்சியம்மன் கோவில் வீதி, அண்ணா சாலை, ஈஸ்வரன் கோவில் வீதி, காந்தி வீதி வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தியில் போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கேரள சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார், வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் மாஹே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன், சுரேஷ், தயாளன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரசார் துணைத் தலைவர் சமீர், பிரபு, தஞ்சாவூர் சிவஞானம், ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் ராஜசேகர், பெரியநாயகி, புஷ்பா ருக்மணி ஆகியோர் வயநாடு, கல்பெட்டா, சுல்தான், பத்ரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை அடுத்த சிறுவந்தாடு ஆயர்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்பு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக காலை 10 மணி அளவில் 108 பால்குடம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். அதன் பிறகு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மாலை 7 மணி அளவில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சவல் உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சி தந்தார். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவை சேர்ந்த சவுந்தரராஜன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி முதலிடத்தை பிடித்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகரப்பகுதி முழுதும் வாய்க்கால் மீது போடப்பட்ட இரும்பு கிரில் கம்பிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.